Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உலகம் அழிந்து போகும், உயிரும் மறைந்து போகும். உலகம் அழிந்து போகும், உயிரும் மறைந்து போகும். அழியாத ஆன்மாவை காத்திடு, ஆண்டவர் வருகைக்கு காத்திரு. அழியாத ஆன்மாவை காத்திடு, ஆண்டவர் வருகைக்கு காத்திரு. ஆயத்தமாய் நீ இருந்திடு, ஆயத்தமாய் நீ இருந்திடு. உலகம் அழிந்து போகும், உயிரும் மறைந்து போகும். உலகம் அழிந்து போகும், உயிரும் மறைந்து போகும். அழியாத ஆன்மாவை காத்திடு, ஆண்டவர் வருகைக்கு காத்திரு. ஆயத்தமாய் நீ இருந்திடு, ஆயத்தமாய் நீ இருந்திடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் பார்ந்தவர்களே, எல்லா திருப்பலியும் ஆசீர்வாதத்தின் திருப்பலிதான், அபிஷேகத்தின் திருப்பலிதான், அற்புதங்களின் திருப்பலிதான். ஏனெனில் அதில் இறங்கி வருபவர் அற்புதமானவர், அபிஷேகம் செய்பவர். அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடை என்ன? நமது பாவங்கள். நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இந்த திருப்பலியில் நீ பங்கெடுக்கும் பொழுது பலியாக ஆண்டவருக்கு எதை ஒப்புக் கொடுக்கிறாய்? உன் நோய்கள், குழப்பங்கள், கவலைகள், பாவங்கள், விண்ணப்பங்கள், தேவைகள் பலியாக ஒப்புக் கொடுத்து ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கும் பாவங்களை நினைத்து மனம் வருந்து மன்னிப்பு வேண்டு. இனி செய்வதில்லை என்ற முடிவெடுத்து ஒரே மனதோடு ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால்
நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 32 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார்.
அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, திருவசனங்கள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப
அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்நாட்கள் எல்லாமே திருச்சபை நமக்கு தருவது மார்க் நற்செய்தியிலிருந்த பகுதியை தான் தருகின்றது. ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொரு நாளாக. ஏனெனில் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கனுடைய நற்செய்தி. அழகாக மார்க்கு நமக்கு ஒவ்வொன்றாக இயேசு விளக்கிய ஒவ்வொன்றையும் இயேசுவின் அந்த ஓமைகளை படிப்படியாக விளக்குகிறார். இந்த ஓமையில் ஏன் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார்? ஓமையில் பேசினாலும் நமக்கு புரியாதே. மார்க்கனுடைய நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் மார்க்கு 1 43 44 திருவசனங்களில் பார்க்கும் பொழுது இயேசு தொழுநோயாளன் ஒருவனை குணப்படுத்துவார். குணப்படுத்திட்டு அவங்ககிட்ட சொல்வார், நீ யாருக்கிட்டையும் தயவு செய்து சொல்லாத, வெளியே போய் யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி அவனை முடக்கிடுவார். 3வது அதிகாரம் 12வது வசனம், அதாவது இயேசுவை கண்டு கொண்ட தீய சக்திகளிடம், தீய ஆவியிடம் அவர் சொல்றாரு, அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். தயவு செய்து என்ன, நீ இப்போ வெளிப்படுத்தாத அப்படின்றார். 5வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து தன்னையே வெளிப்படுத்த விரும்பாமல் 43வது வசனத்தில் சொல்றாரு, நோய்களை எல்லாம் குணப்படுத்தி உயிரை கொடுத்த பிறகு சொல்றாரு. 5வது அதிகாரம் 43வது திருவசனம், இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார்னு சொல்லுது பைபிள். அதே இயேசு கிறிஸ்து திரும்பவும் 7வது அதிகாரத்திலும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, என்னை பற்றி இப்பொழுது யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்றார். அதே இயேசு கிறிஸ்து 8வது அதிகாரத்தில் சீமோன் பேதுரு சீடர்கள்கிட்ட இயேசு கேட்குறாரு, நான் யாருன்னு. அவன் சீமோன் பேதுரு சொல்கிறாரு, மெஸ்ஸியா என்று. 8வது அதிகாரம் 28வது திருவசனம், நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். 30வது திருவசனம், தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். அதாவது 1வது அதிகாரம், 3வது அதிகாரம், 5வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் எல்லா இடத்துலையும் இயேசு சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னை பற்றி வெளிப்படுத்த வேண்டாம், என்னை பற்றி இப்பொழுது கூற வேண்டாம். அதே இயேசு கிறிஸ்து மார்க் நற்செய்தி அவருடைய மரணம், உயிர்ப்பு, இதற்கு பிறகு அவருடைய விண்ணேற்பு, அந்த விண்ணேற்புக்கு முன்னதாக சீடர்களிடம் சொல்கிற ஒரு அழகான விஷயம் இருக்குது. மார்க் நற்செய்தி கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம் 15வது திருவசனம், இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். முதலில் எழுதப்பட்ட மார்க் நற்செய்தியில் ரொம்ப அழகாக படிப்படியாக ஒவ்வொன்று நோய்களை குணப்படுத்துகிறார் இயேசு, உயிரில்லாதவர்களுக்கு உயிரை கொடுக்கிறார் இயேசு. இதையெல்லாம் செய்த பிறகு என்னை வெளிப்படுத்தாது என்றார். மனிதனிடமும் சொல்கிறார், பேயிடமும் சொல்கிறார், சாத்தானிடமும் சொல்கிறார் வெளிப்படுத்தாதுன்னு. அதே இயேசு தனது உயிர்ப்பிற்கு பிறகு விண்ணேற்பு வேளையில் சொல்கிறாரு, என்னை பற்றி பறைசாற்று, நற்செய்தி உலகமெங்கும் போய் பறைசாற்றுங்கள். ஏன் இதை சொன்னார்? ஏன்னா மனிதர்கள் இயேசுவை கண்டு கொண்ட ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது. ஒன்லி பார்ட் பை பார்ட்டாக தான் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டோம். நோய்களிலிருந்து ஒரு நோயாளியை குணப்படுத்தும் பொழுது நோய் நீக்குபவராக தான் இயேசுவை பார்க்குறாங்க. பேய்களை நீக்கும் பொழுது, அதை ஓட்டி விடும் பொழுது, விரட்டும் பொழுது பேய் நீக்கிறவராக மட்டும்தான் பார்க்குறாங்க. இயேசுனுடைய ஒரு முழுமையை யாருமே பார்க்கல. இயேசு யார், எதற்காக வந்தார் என்று யாரும் பார்க்க முடியல. ஏன்னா இயேசு நிறைய விஷயங்களை போதிக்கிறார். போதிக்கிற விஷயங்கள் எதுவுமே புரிய மாட்டேன்னு கூட பைபிள் சொல்லுது. ஏன்னா 8வது அதிகாரத்துலேருந்து 10வது அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு போதிக்கிறார். அவருடைய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்ப்பை குறித்து போதிக்கும் பொழுதும் அவங்களுக்கு எதுவுமே விளங்கலை அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ யார் விளக்குவாங்க? இயேசு இவ்வளோ விஷயங்களை போதிக்கிறாரே, போதிக்கிற விஷயத்தை யார் விளக்க போகிறாங்க?
யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 25-26 வசனம் இதுக்கு பதிலை சொல்லுது. இயேசு சொல்றாரு, நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய அனைத்தையும் நான் கற்பித்து விட்டேன். தந்தை உங்களிடம் அனுப்ப போகும் தூய ஆவியானவர் நான் உங்களுக்கு கற்பித்தவை உங்களுக்கு கற்பித்து விளக்குவார். அப்போ நான் சொன்ன விஷயங்களை கற்பிக்க ஒருத்தர் வருவார். அப்போ நாம் போனாதான் இது நடக்கும்னு சொல்லி அவருடைய அந்த மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்புக்கு பிறகு வரும் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் வந்த பொழுதுதான் உண்மையாகவே இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்ந்தார்கள். அதற்கு முன்னால் இயேசு கூட இருந்தாங்க, சீடனா நடந்தாங்க. ஆனால் அவர்கள் உண்மையாகவே அந்த வாழ்க்கையை வாழலை. ஏன்னா மார்க் நற்செய்தி 8-10வது அதிகாரம் முடியும் பொழுது இயேசு சீடத்துவத்தை பற்றி தான் சொல்கிறார். எப்படி ஒரு சீடன் இருக்கணும்னு அழகாக போதித்த பிறகு பார்த்தா யாக்கோபும் யோவானும் வந்து கேட்பாங்க, எனக்கு நீ அரசாட்சி இருக்கும்பொழுது இடதும் வலதும் பொசிஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இயேசு என்ன பேசினார், இயேசு எதற்காக வந்தார், சீடன் யார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இதே மனிதர்கள் இந்த 12-1 ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டார் இல்லையா, அப்போ அந்த 11 சீடர்கள் உண்மையாகவே சீடர் ஆனது மத்தியாவின் சேர்க்கும் பொழுது 12 சீடர்கள். இந்த 12 சீடர்களும் இயேசுவின் சீடராக முழுமையாக ஆனது எப்போ தெரியுமா? பெந்தெக்கோஸ்து திருவிழாவிலே. தூய ஆவியானவர் வந்த பிறகுதான் இயேசுக்காக நற்செய்தியை பறைசாற்ற சென்றார்கள். அப்போ இயேசு என்னும் இறையாட்சி அது அவர்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டது. ஆனால் அந்த விதை வளர, அந்த விதை முளைக்க, அந்த விதை பலன் தர இவர்களுக்கு காரணமானது யார் தெரியுமா? தூய ஆவியானவர். அப்போ இயேசு கற்பித்த சில விஷயங்கள் பைபிள், இந்த இறைவார்த்தை உனக்கு புரியணும், புரிகிற விஷயத்தை நீ வாழணும்னா உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? யூ ஷுட் பிகம் த டிசைபிள். நீ சீடராக வேண்டும். சீடராகாத யாருக்குமே இந்த பைபிள் புரியாது. பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் பைபிள் புரியணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அது புரியணும்னா தூய ஆவியானவர் வேணும். தூய ஆவியானவர் இருந்தால் தான் உன்னால் சீடனாக முடியும். அதான் இன்றைக்கி நம்ம வாசித்த அந்த கடைசி வசனம். ஏன்னா மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் எல்லாமே இயேசு பல ஓமைகளை சொல்கிறார். ஓமைகளை சொல்லி முடிக்கும் பொழுது கடைசி அந்த வசனம் இன்றைக்கி நம்ம நற்செய்தியினுடைய நம்ம வாசித்த வசனம், அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவரை தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். அப்போ பேசின ஓமை அவங்களுக்கு புரியலை. ஆனால் ஓமையை விளக்கி சொன்னது யாருக்கு தெரியுமா? நீ சீடன் ஆகும் பொழுதுதான் அந்த ஓமை புரியும். உன்னை சீடன் ஆக்குவது யார் தெரியுமா? தூய ஆவியானவர். இயேசு உனக்கு சொன்ன காரியங்கள் கற்பிக்க ஒருவர் வருவார். அவர் வரும்பொழுது உனக்கு அது புரியும், தெளிவாக தெரியும். ஏன்னா 4வது அதிகாரமே தொடங்கிறது, மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் தொடங்கிறது ரொம்ப அழகாக தொடங்கும். 2வது வசனம், அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது. இயேசு ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுமா? 3வது வசனம், இதோ கேளுங்கள், இதோ கேளுங்கள். ஆனால் அந்த பேராகிராஃப் முடிகிறது எப்படி தெரியுமா? 9வது வசனம், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். இதோ கேளுங்கன்னு ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி முடிக்கிறாரு? நான் பேசுகிறேன், கேளு. அது முடிக்கிறது, கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். மனசு இருந்தால் நீ கேளு. நீ கேட்டனா அதை விளக்க ஒருத்தர் வருவார், தூய ஆவியானவர். அதுக்கு பிறகு இயேசு சொல்கிறது ஓமைகளின் நோக்கம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு விதைப்பவருடைய ஓமையை சொல்கிறாரு. அதுக்கு பிறகு விளக்கின் ஓமையை சொன்னார். அதற்கு பிறகு முளைத்து தானாக வரும் விதை ஓமை என்ற நற்செய்தி. அதற்கு பிறகு தான் கடுகின் ஓமை. அதற்கு பிறகு தான் சொல்கிறாரு, நான் ஓமை வழியாக தான் பேசுகிறேன். ஆனால் இந்த ஓமை உனக்கு புரியணும்னா நீ என் சீடனாக வேண்டும். உன்னை சீடனாக்குவது தூய ஆவியானவர். அப்போ இயேசு எதற்காக வந்தார்? இறை அரசை நிறுவ வந்தார், தன்னை நிறுவ வந்தார். ஒரு விதையாக தான் இயேசு போட்டுட்டு போனார். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது திருவசனம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 9வது திருவசனத்தில் இந்த வசனம் ரொம்ப அழகாக யோவான் போடுவார். என்ன தெரியுமா? கடவுளிடமிருந்து பிறந்த எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவர்களில் வசிக்கிறது. இது நீங்கள் இங்கிலீஷில் வாசிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? those who are born of God will not commit a sin because God's seed abides in him. கடவுளுடைய விதை ஒருவனிலே விதைக்கப்படுகிறது. அந்த விதை கிறிஸ்துங்க. கிறிஸ்து நிலை விதைக்கப்படுவது விதையாக விதைக்கப்படுகிறார். விதையாக தான் விதைக்கப்படுகிறார். அந்த விதை வளர வேண்டும். அந்த வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை தான் எது? தூய ஆவியானவர். அது கடுகின் ஓமையில் இயேசு முடிக்கிறார். இந்த 4வது அதிகாரத்தில் கடுகின் ஓமையில் தான் அது முடிக்கிறார். கடுகின் ஓமை என்ன? கடுகு சின்ன விதையா? அதை விட சின்ன விதை இருந்திருக்கலாம், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், அதனுடைய ப்ரொபோர்ஷன் சொல்கிறார். அதாவது இவ்வளோ சின்ன விதையிலிருந்து இவ்வளோ பெரிய மரம் வருது. இதை விட பெரிய மரம் இருக்கா? கண்டிப்பாக பெரிய மரம் இருக்குது. ஆனால் அதனுடைய விதைகள் பெருசு. தென்னை மரம், அதனுடைய தென்னங்காய் பாருங்கள் பெருசாக இருக்கும். மாமரம், அதுக்கு வைக்கிற அந்த கொட்டையை பாருங்கள், அது பெருசாக இருக்கும். அதனுடைய விதையை பாருங்கள் பெருசாக இருக்கும். அப்போது நம்ம அந்த ப்ரொபோர்ஷனை நீங்கள் பார்க்கும்பொழுது கடுகுனுடைய விதை சின்னது, அதிலிருந்து வர மரம் பெருசு. அப்போ இயேசு கடுகாக விதைக்கப்பட்டார், இன்னைக்கு பெரிய மரமாக நிற்குது. எங்கே விதைக்கப்பட்டார் யோசிச்சு பாருங்க. பெத்லகேமில் பிறந்து, நாசரேத்தில் வளர்ந்து, கலிலி ஜோர்தான் நதியிலே அவருடைய பொது வாழ்க்கையை தொடங்கி, சமரியா, யுதேயா, எருசலேமில் வழியாக இறையரசை நிறுவி, எருசலேமுக்கு வெளியாக அவர் இறக்கும் பொழுது, சிலுவையிலே கல்வாரி மலையிலே இறக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்டது சின்ன ஒரு கடுகு விதை தாங்க. பலஸ்தீனா அப்படின்ற ஒரு நாடு, எங்கோ உலகத்திலோ இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் இயேசு தேர்ந்தெடுத்தது 12 பேர். ஆனால் அந்த 12 பேர் வழியாக இயேசு விதைத்த அந்த விதை இன்னைக்கு உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்து அப்படின்றது ஒரு ஒரு போதையாக மாற, இயேசு கிறிஸ்து அப்படின்றது ஒரு உயிராக மாற, என் உயிரான இயேசு அப்படின்னு மாற. யோசிச்சு பாருங்க, இது எங்கிருந்து வந்தது? ஒரு கடுகுல இருந்தானே வந்தது. அந்த கடுகுல இருந்தான் இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்தது. இயேசு கிறிஸ்து இறையரசு, அந்த இயேசு விதையாக விதைக்கப்பட்டது. அந்த விதை இன்னைக்கு பெரிய மரமா வளருது. இதில் நீயும் நானும் ஒரு பங்கு. நீயும் நானும் அவருடைய சீடனாக வாழ வேண்டிய ஒரு உரிமையும் கடமையும் நமக்கு உண்டு. நீ வாழவில்லை என்றால், நீ அந்த இறையரசை, விதைக்கப்பட்ட இறையரசை நீ கொண்டு செல்லவில்லை என்றால், அதான் விளக்கின் உவமையில நேற்று வாசிச்ச நற்செய்தி வாசகம். விளக்கின் உவமையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளே கட்டிலின் கீழே வைப்பதற்காக அல்ல, விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? அது விதைக்கப்பட்டது, அது பெரிய மரமாக வளர்வதற்காக. விளக்கு அப்படின்றது இயேசு கிறிஸ்து, ஒளின்ற இயேசு கிறிஸ்து. அது கீழே வைக்கப்பட அல்ல, அது மேலே வைக்கப்பட, வெளிச்சம் தருவதற்கு. அதை நீ செய்யலைன்னா வேற யாராவது செய்வாங்க. இயேசு சொன்னார்லே பரிசேயர்கள் கிட்ட, நீ என்னை துதிக்கவில்லை என்றால், நீ இறை மகனை துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லு துதிக்கும் அப்படின்னார். ஏன் சொன்னாரு? நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலைன்னா ஆண்டவருக்கு வேற வழி இருக்கு செய்யறதுக்கு. ஆனால் அந்த உரிமையும் கடமையும் நீ தவறுவாய். தூயாவியானவரை பெற்று இறைவனின் சீடனாக, இயேசுவின் சீடனாக வாழ ஆசைப்பட்டு கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த சீடத்தை கொடுங்க. உண்மையான சீடன் யார் அப்படின்றத புரிய வைக்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளுங்க. இயேசு சொன்னவையெல்லாம் உனக்கு கற்றுத்தர தூயாவியானவருடைய அபிஷேகம் வேணும். இதை கேளுங்கள் என்று சொன்னார். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும்னு சொன்னார். நீ கேட்குற இறைவார்த்தையை, கேட்குற இறைவார்த்தையை வாசிக்கிற, ஆனால் அது வாழ்வாகுதான் இல்லை? நாம் பெற்ற அந்த விளக்கை, நாம் பெற்ற ஒளியை கீழே வைக்கிறோமா? நாம் பெற்ற அந்த விதையை தண்ணி ஊற்றாமல், அதுக்கு தேவையான நீரை கொடுக்காமல், அதுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்காமல் அதை வளராமல் தடுக்க செய்கிறோமா? இறையரசு உன் வழியாக வளர வேண்டுமென்றே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்தார். ஆனால் நீ அதுக்கு தடை போட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் கெரசேனர் பகுதியில் பேய் பிடித்த ஒருவன், அதாவது இயேசு 4வது அதிகாரம் ஃபுல்லாக போதிக்கிறார், கற்பிச்சுட்டு அதுக்குள்ளே போகும் பொழுது இயேசு இங்கே கற்பிக்கக்கூடாதுன்னு தடை போடுறதே யார் தெரியுமா? அந்த கெரசேனர் பகுதியில் அந்த பேய் பிடித்தவன் தடை போடுறதுக்காக வரான். ஆனால் இயேசு என்ன தெரியுமா செஞ்சார்? அவனை நலமாக்கி அவங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். 20வது வசனம். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். அப்போ என்னை பற்றி சொல்லாதுன்னு 1வது அதிகாரம், 3வது அதிகாரம், 5வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரத்தில் சொல்கிற இயேசு இங்கே மட்டும் ஒரு எக்ஸப்ஷனாக சொல்கிறாரு. நீ ஆண்டவர் உனக்கு செய்ததை போய் உலகமெல்லாம் சொல்லு, உன் உறவினருக்கு சொல்லு அப்படின்றார். யார் இறையரசுக்கு, இறைவார்த்தைக்கு தடை போட பிசாசு தேர்ந்தெடுத்ததோ அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து அவனிலே பேயை நீக்கி, சாத்தானை நீக்கி, அவனிலே இருக்கும் அந்த தீமை நீக்கி அவனை அங்கே முதல் மறைப்பரப்பு பணி சாட்சியாக மாற்றுறார். இயேசுக்காக மாறும்பொழுது முதல் மறைப்பரப்பு பணி சாட்சியாக. சர்ச் இஸ் ஆல்வேஸ் அ மிஷனரி இன் நேச்சர். மறைப்பரப்பு பண்ணி அதனுடைய இயல்பு, திருச்சபையினுடைய இயல்பு. யார் தடையாக நிற்கிறாங்களோ அவங்க சில டைம் ஆண்டவர் அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களை இறையரசுக்காக அந்த பணியை கொடுப்பார். சில அன்பார்ந்தவர்களே, நீ செய்யலைன்னா அது வளர வேண்டியது வளரும். அப்போது இது மனிதனுடைய செயல் அல்ல. இறையரசனுடைய அந்த விதை போடுவதும் இறையரசு வளர்த்துவதும் மனிதனுடைய செயல் அல்ல, அது இறைவனுடைய செயல். நீயும் நானும் அதில் ஒரு கருவி.
அதான் இன்னைக்கு நற்செய்தி பகுதி சொல்லுது, முளைத்து தானாக வளரும் விதையின் ஓமை. தானாக வளரும் விதை, அது விதைச்சா போதும், மிச்சது எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பார். அப்புறம் நீ அருவாளை வச்சு வெட்டுறதுக்கு போனால் போதும். அப்போ சில டைம் நம்ம சொல்லுவோம்ல, நான் ஏன் மன்னிக்கணும், நான் மன்னிச்சாலும் என்ன பலன் இருக்க போகுது, நான் ஏன் இப்போ ஒரு தியானம் முடிச்சுட்டு போகிறோம், ஒரு பூசை முடிச்சுட்டு போகிறோம், ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுட்டு போகிறோம், வீட்டுக்கு போய் கணவர்கிட்டயோ மனைவி கிட்டே சொல்லும்பொழுது நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். நீ சொல்ல வேண்டியது நீ சொல்லு, நீ செய்ய வேண்டியது நீ செய், நீ நல்லவனா நீ நல்லவளா இரு, மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். நீ போட வேண்டிய விதையை போடு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மகனுக்கு, ஃபாதர் சொன்னாலே கேட்க மாட்டான் ஃபாதர் என் பையன், என் பொண்ணு சொன்னாலே கேட்காது ஃபாதர், நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் கேட்கவே கேட்காது, நீ அந்த விதையை போடு, ஒரு இறை வார்த்தையை போடு. நமக்கு இன்றைக்கி ஒரு சவேரியார், புனித பிரான்சிஸ் சவேரியார் இருக்காருன்னா இக்னேஷியஸ் லோயோலா போட்ட ஒரு விதைங்க அது. இன்றைக்கி சவேரியார் நமக்கு, இன்றைக்கி நமக்கு ஒரு அகஸ்டின், புனித அகஸ்டின் இருக்கிறாருன்னா அது அம்பரோஸ் போட்ட ஒரு விதைங்க. அந்த விதை தான் இன்றைக்கி புனித அகஸ்டினாக மாறி இருக்கு, அந்த விதை தான் இன்றைக்கி புனித சவேரியாராக மாறி இருக்கு, அந்த விதை தான் இன்றைக்கி புனித வின்சென்ட் டி போலா மாறி இருக்கு, அந்த விதை தான் புனித மதர் தெரேசா மாறி இருக்கு. நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், நீ விதையாக போடு, அதை ஆண்டவர் தண்ணி ஊற்றி மரமாக மாற்றுவார். நீ செய்ய வேண்டிய செயலை நீ செய். 12 பேர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த பணிக்காக விட்டார். அவர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. தோமையார் வந்தார், இங்கே தோமையார் வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டார். தோமையாரை நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இன்று எவ்வளோ கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது இந்தியாவில். செய்ய வேண்டியது அவர் செஞ்சார், போட வேண்டிய விதையை அவர் போட்டார், மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். இதுதான் கடுகினுடைய விதையினுடைய ஓமை. இதுதான் முளைத்து தானாக வளரும் ஒரு விதையினுடைய ஓமை. ஆண்டவர் செய்ய வேண்டியதை அழகாக செய்வார். நீ செய்ய வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்கு போட வேண்டியது, மனிதன் செய்ய வேண்டியதை மனிதன் செய்ய வேண்டும், மிச்சம் எல்லாமே இறைவன் செய்வது. 2 நிமிடம் கண்களை மூடி கேட்ட இந்த வசனங்களை தியானித்து பார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறக்குறையாக புரியுது மனுஷனுக்கு. அது அறக்குறையாக புரியறதுனால தான் ஆண்டவர் சொன்னார், யார்கிட்டையும் பேசாத, சொல்லாத என்னை பற்றி. முழுமையாக நான் வெளிப்படுவது, முழுமையாக இறையரசு வெளிப்படுவது உயிர்ப்பில். உயிர்த்த பிறகு இயேசு சொல்கிறாரு, இப்போ போய் சொல்லு, எல்லார்கிட்டையும் போய் சொல்லு, நற்செய்தி பறைசாற்று, திருமுழுக்கு கொடு, நம்புகிறவன் மீட்பு பெறுவான். விதையாக விதைக்கப்பட வேண்டிய கிறிஸ்து அது உன் வழியாக விதைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஒரு கருவியாக மாறி இறையரசுக்கு ஒத்துழைப்பாயாம். ஆமீன். காணிக்கை தர வந்தோம், மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோம். மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோம், மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோம். மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோம், மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அது கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.